மதுரை பகுதியிலிருந்து நம்முடைய நேரலைக்கு செய்தியாளர் ஜான்சி அவர்கள் இணைகின்றார். ஜான்சி, அங்குள்ள மக்களின் மனநிலை தற்பொழுது எப்படியாக உள்ளது? தேவேந்திரன், இப்போ நான் நின்றுட்டு இருக்க இடம் வந்து மதுரை பாலமேடு பகுதி தான். இந்த இடத்துல வந்து ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக பல்வேறு ஏற்பாடுகளை மத்திய அரசு அனுமதி வழங்கியதை தொடர்ந்து மக்கள் மேற்கொண்டு வந்தனர். தற்போது வந்த அறிவிப்பின்படி உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து ஜல்லிக்கட்டுக்கு அறிவித்ததை தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் ரொம்ப சோகத்தில் தான் இருக்காங்க. இந்த வாடிவாசல் பகுதி முழுவதும் ஒரு 5 நிமிடங்களில் வந்து மக்கள் அனைவரும் திரண்டு ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்ற போராட்டத்திலும் ஈடுபட்டனர். அது மட்டும் இல்லாமல் தேர்தலை புறக்கணிப்பதாகவும் தங்களுடைய குடியுரிமை எதுவுமே தேவையில்லை, மாவட்ட ஆட்சியர் வந்து ஏற்கனவே வந்து பல முறை இந்த வந்து கண்காணிப்பு பணியில் அதோடு தான் சட்ட விதிகளை பயன்படுத்த இந்த வருஷம் நாங்கள் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கான ஏற்பாடு பண்ணோம். ஆனால் இந்த வருஷம் நடக்காமல் இருந்தது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களோட சோகத்தில் தான் இந்த பகுதி மக்கள் இருக்காங்க. நம்ம வாடிவாசல் பகுதி முழுவதுமே வந்து பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் எல்லோரும் வந்து அந்த மஞ்சமலை ஆற்று பகுதியில் தான் தற்போது குழும்பியுள்ளனர் தேவேந்திரன். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் ஒவ்வொரு வருடமும் தமிழ்நாட்டின் பல இடங்களுக்கு மாடுபிடிக்க செல்லும் வீரர் ஒருவர் இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார், நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் வந்து ஜல்லிக்கட்டுக்கு போவீங்க. இந்த வருஷம் பாலமேடு பகுதியில் உங்கள் ஊரான இந்த பாலமேடுல வந்து ஜல்லிக்கட்டுக்கான ஏற்பாடுகள் நல்லா தீவிரமா போயிட்டு இருந்தது. நீங்களும் பயிற்சியெல்லாம் எடுத்துட்டு இருந்தீங்க. இப்போ வந்து உச்சநீதிமன்றம் தடை விதித்தது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் இதற்கான அனுமதி வழங்கி வந்த நிலையில் தற்போது இந்த தடை வந்து உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்குது. எப்படி நீங்க பாக்குறீங்க? ரொம்ப வருத்தமாக தான் மேடம் இருக்குது. இந்த கருத்தை அரசாங்கம் தடை உத்தரவு பண்ணியிருக்கிறத ரொம்ப வெறுப்புறவங்க காழ்ப்புணர்ச்சியோட இந்த மக்கள், பகுதி மக்கள், பாலமேடு மக்கள், வளையவெட்டி கிராமம், சுற்றுவட்டார அனைத்து கிராமங்களும் ரொம்ப ஒரு விரக்தியில் தான் இருக்காங்க. அதாவது ஏதோ ஒரு படி கொடுத்த தன்மையில் தான் இருக்காங்க. ஏன்னா ஜல்லிக்கட்டை ஒன்று 4 மாதமாக நடந்துக்கிட்டு இருந்த கேஸில் அப்புறம் மத்திய கவர்மெண்ட் தலையிட்டு கவர்மெண்ட் அரசு, தமிழக அரசு கவர்மெண்ட், அனைத்து மற்ற இதர கட்சிகளின் தலைவர்கள், செயலாளர்கள் அனைவரும் போராட்டம் நடத்தி ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு ரொம்ப ஆவலாக போராடினாங்க. அவங்களுக்குலாம் நன்றி சொல்லணும். ஆனால் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஆர்டர் கிடச்சி மத்திய கவர்மெண்ட் அரசாங்கம் ஜல்லிக்கட்டு நடத்தலான்ற ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி கொடுக்கும்போது எங்களுக்கு போன வருஷம் பொங்கலாகவே இல்லை. ஏன்னா ஜல்லிக்கட்டு இந்த பாலமேட்லேயும் அலங்காநல்லூர்லையும் போன வருஷம் தடவட்டு போச்சு அப்படின்ற விரக்தியில் நாங்கள் போன வருஷம் பொங்கலே கொண்டாட முடியல. ஒரு துக்க நாளத்தை அனுசரித்து பிள்ளை குட்டிகள் சொந்தம் வந்ததுக்காக ஒரு ஜாலியாக ஒரு இது இருந்தது. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம், ஜல்லிக்கட்டு தடைப்பட்டதன் காரணமாக நாங்கள் மாடு பிடிக்கிற வீரன்ற பெருமை கொண்டோம். அந்த இடத்துல மைதானத்தில் அலங்காநல்லூரில் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு நடக்க முடியலையே, அதுக்கு நம்ம போக முடியல அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் தான் போன வருஷம் ஜல்லிக்கட்டு இருந்துச்சு. அதாவது ஜல்லிக்கட்டுன்ற திருநாள் இருந்துச்சு, அதை தடை பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற ஒரு ஆவலில் இந்த 2-3 நாளில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இன்றைக்கி என்ன நினச்சி எடுத்துங்க, இந்த என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. அலங்காநல்லூர் ஆஸ்பத்திரியில் போய் நான் செக்அப் பண்ணிட்டு வந்தேன். அது ரொம்ப பெருமை கொள்கிறேன். ஏன்னா நானும் ஒரு மாடுபிடி வீரன்ற அந்த காலத்தில் நிற்கிறதுக்கு ரொம்ப பெருமை அடைஞ்சிருக்கேன். நேற்றைக்கு இன்றைக்கி பேப்பர்களில் நியூஸுகளில் போட்டிருந்தாங்க 21 வயசுக்கு முன்னும் 40 வயசுக்குள்ளும் அப்படின்றது. எனக்கு தேதி வயசு பிறநாள் தெரியும், ஆனால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதடி சார்பாக இன்றைக்கி செக்அப் பண்ணி போட்டு அலங்காநல்லூர் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு இப்போ நேரடியாக வீட்டுக்கு வந்தோடனே 12:30 1 மணி போல் நியூஸ் தடைப்பட்டுருக்காங்க. அப்படிங்கும்போது ரொம்ப விரக்தியில் இருக்கும். இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு எப்படி அரசாங்கம், அதாவது மத்திய கவர்மெண்ட், மாநில கவர்மெண்ட் ஒரு தேர்தலின் ஆட்டங்கள் மாதிரி தான் தெரியுது எங்கள் இந்த பகுதி மக்கள்கிட்ட. அதாவது ஜல்லிக்கட்டு நடத்தணுன்றாங்க, அப்புறம் நடத்த வேணாம்ன்றாங்க. இதில் வந்து ரொம்ப நாங்கள் வந்து அத்தனை பேரும் பித்து பிடிச்ச மாதிரி இருக்கோம். எங்களுக்கு பொங்கல் வந்து இனிய பொங்கலாகவே இல்லை. அதில் ரொம்ப மனசு விரக்தியிலையும் கோவத்திலையும் ஆத்திரம் இருக்கோம். அதை எப்படி நாங்கள் வெளிக்காட்டிக்கிறோம்ன்றது இனி 2 நாளையில் கண்டிப்பாக போராட்டமோ, அறப்போராட்டமோ, தீக்குளிப்போ ஏதாவது ஒன்று செய்வோம். அது நடக்காமல் அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாமல் இருக்கணும்னா மத்திய கவர்மெண்ட், மாநில கவர்மெண்ட், உச்சநீதிமன்றம் நல்லா பரிசீலனை பண்ணி இன்னைக்கு இரவாக நாளை காலை விடியும் பொழுது நல்ல பொழுதாக அமையணும்னா ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக நடத்தப்படும் அப்படின்ற உத்தரவை சொல்லணும். அப்படி சொல்ல தவறிவிட்டால் தமிழக அரசாங்கம் சரி, இந்திய தேசிய அரசாங்கம் இருந்தாலும் சரி, எம்எல்ஏ இருந்தாலும் சரி, எம்பி இருந்தாலும் சரி, யார் இந்த பகுதிக்கு ஓட்டு கேட்டு வந்தாலும் இந்த சுற்றுவட்டார கிராமத்தின் சார்பாக நான் சொல்ல ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். ஓட்டு போடவே மாட்டோம். வேட்பாளர்ன்ற ஆளுங்க யாரும் உள்ள வரவும் விட மாட்டோம். அதுக்கு அனுமதிக்க மாட்டோம்.